சிம்ம ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதத்தை பொறுத்தவரை ராசிநாதன் சூரியன் வலிமையாக இருப்பதால் பெருமளவு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய மாதமாக மே மாதம் இருக்கின்றது. 15 தேதி வரை ராசிநாதன் சூரியன் உச்சம் என்னும் நிலையில் இருக்கின்றார். 15 தேதிக்கு பிறகு அவர் 10ஆம் வீட்டிற்கு வரப்போகின்றார். 10ஆம் வீட்டிற்கு வருவது சூரியனை பொறுத்தவரை விசேஷமான ஒன்று. 10ஆம் வீடு திக்பலமாக கருதப்படுகின்றது. திக்பலம் என்னும் பலத்தை தாண்டி சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தி அதிக சுபத்துவம் அடைய போகின்றார். அதனால் 15 தேதிக்கு பிறகு சிம்ம ராசியினருக்கு குறிப்பிடும்படியான சிறப்பான ஒரு நல்ல பலன் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அது புதிய வேலையாக இருக்கலாம், புதிய தொழிலாக இருக்கலாம், இன்கிரிமெண்ட் கிடைப்பதாக இருக்கலாம், உங்களுடைய நீண்டகால பிரச்சனைகள், கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ தீர்வதாக கூட இருக்கலாம். சிலருக்கு திருமணமும் கைகூடலாம். அதனால் கிடைக்கும் வாய்ப்பை கண்டிப்பாக சிம்ம ராசியினர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? நன்மைகள் அதிகம் இருந்தாலும் 8ல் ராகு மற்றும் செவ்வாய் மாதம் முழுவதுமே இருப்பதாலும் 7ல் வலுவான சனி இருந்து ராசியை பார்ப்பதாலும் உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்களும் இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நல்ல பலன், குறிப்பிடும்படியான நல்ல பலனும் நடக்கும், உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்களும் இந்த மாதம் நடக்கும். 8ஆம் வீடு என்பது தேவையற்ற மாற்றங்கள், பயம் போன்றவற்றை குறிக்கக்கூடிய இடம். அத்தகைய 8ஆம் வீட்டில் மாதம் முழுவதுமே ராகு மற்றும் செவ்வாய் இருக்கின்றார்கள். சிம்ம ராசியினருக்கு செவ்வாய் மிகவும் முக்கியமான ஒரு கிரகம். ராஜயோகாதிபதி என்னும் நிலையை செவ்வாய் அடைகின்றார். அவர் கேந்திரம் மற்றும் கோணத்திற்கு அதிபதி. 4ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீட்டிற்கு செவ்வாய் அதிபதியாகின்றார். அத்தகைய செவ்வாய் ராகுவிடம் கிரகணப்படுவது நல்லது அல்ல. சூரியனும் சந்திரனும் கிரகணம் அடைவதை நம் கண்களால் பார்க்கின்றோம். செவ்வாயும் அதே மாதிரி தான் கிரகணம் அடைகின்றார். ஆனால் நம் கண்களால் பார்க்க முடியாது. அதனால் கிரகணம் நடக்கவில்லை அப்படின்னு நம்ம கருதக்கூடாது. கிரகணம் கண்டிப்பா நிகழ்கின்றது. செவ்வாயின் காரகத்துவங்கள், செவ்வாயின் ஆதிபத்தியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்படைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? செகண்ட் ஃபேக்டர், வலிமையான சனி ராசியும் பார்க்கிறார். ஓகே, ராசிநாதன் வலிமையா இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா ராசி கொஞ்சம் அடி வாங்குகின்றது. 8ல் கிரகங்கள் இருக்கின்றன. சரிங்களா? இதை தாண்டி பொதுவாக செவ்வாய் ராகு இணைவு நல்லது அல்ல. தேவையற்ற விபத்துக்களை சில நிலைகளில் கொடுத்துவிடும். நீங்க ஹெவி மிஷினரி ஹேண்டில் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா இருட்டில், அதாவது நைட் டைம்ல வண்டி ஓட்டக்கூடிய வேலைகள் செய்கின்றீர்கள், நெருப்பு போன்றவற்றில் வேலை செய்கின்றீர்கள் அப்படின்னா, அதாவது ரிஸ்கி ஜாப்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. சரிங்களா? இது செவ்வாய் ராகுவால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். இது அனைத்து ராசியினருக்குமே பாதிப்பு இருக்கும். ஏன் சிம்ம ராசி சொல்றேன்னா, அது 8ல் இந்த நிகழ்வு ஏற்படுகின்றது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சரிங்களா? அதை தாண்டி குரு அஸ்தங்கம் அடைவதால், ஏன்னா குரு பண வரவை குறிக்கக்கூடிய கிரகம். கொடுக்கல் வாங்கலில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் பண வரவை எதிர்பார்த்து ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பேக்கப் பிளான் வைத்துக் கொள்வது சாலச் சிறந்தது. ஏன்னா அந்த பண வரவு கொஞ்சம் தாமதம் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இந்த மாதம் அருமையாக இருக்கின்றது. நான் கூறியது போல குறிப்பிடும்படியான ஒரு நல்ல பலன் இந்த மாதம், எஸ்பெஷலி மாதத்தின் 2வது பகுதி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான ஒரு விஷயமும் நடக்கலாம். ஓகே, இரிட்டேட் செய்யக்கூடிய விஷயம் நடந்தால் அதை நினைத்து கொண்டு கிடைக்கும் நல்ல வாய்ப்பை விட்டு விடாதீர்கள். ஓகே, 10ஆம் இடத்தில் ராசிநாதனான சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்துவது எப்பொழுதோ நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எப்பவும் நடக்காது. ஸோ எப்பொழுதோ நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். அதனால நல்ல பலன் இந்த மாதம் காத்து கொண்டிருக்கு. கிடைக்கும் நல்வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி செட்டில் ஆகிறீர்களோ இல்லை முன்னேறுகின்றீர்களோ அதை செய்யுங்கள். சரிங்களா? பிரச்சனைகளை பார்த்து கொண்டு நல்ல வாய்ப்பை விட்டு விடாதீர்கள்.
நான் அதை திருப்பியும் திருப்பியும் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்து.